என்ன இன்னும் சுகந்திய காணோம்? சார், மே கம் இன் சார்? ஹாய் சுகந்தி, என்ன நம்ம ஆபீஸ்க்கு வர பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? வா உள்ள. உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். வா உட்கார். ஏய், இங்க கிடையாது. வா வா. என்ன மாமா? வா சொல்றேன்ல. என்ன மாமா? இங்க உட்கார். மாமா உங்க சீட்லயா? இல்ல மாமா, இதுல முதலாளி நீங்க தான் உட்காரணும். நான் முதலாளியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் இந்த ஆபீஸ்க்கு முதலாளி. நீ என்ன சொல்றியோ அதைத்தான் நான் செய்வேன். மாமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். பேசாம வந்து சேர்ல உட்காருங்க. இல்ல சுகந்தி, நீ தான் இங்க உட்காரணும் ப்ளீஸ். நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு உட்கார்ந்து உங்களை வேலை வாங்குவேன். நீங்க தான் தாக்கு பிடிக்க முடியாம அலற போறீங்க. அலற போறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல உட்காரு. மாமா உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. சுகந்தி, எப்படி இருக்கு? ஏய் சுகந்தி, என்ன மாமா? என்ன இப்படி வேர்த்து இருக்கு? இல்ல மாமா, பரவாயில்ல. சுகந்தி, ஒரு 2 மாசம் பொறுத்துக்கோ, பெரிய ஸ்லிட்டேஸே போட்டுறேன். சரி மாமா. அப்புறம் இந்தா, இதுல என் பழைய கஸ்டமரோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே இதுல இருக்கு. அவங்களுக்கு அடிக்கடி போன் பண்ணி கான்டாக்ட்ல இருக்கணும். அப்புறம் இந்த புக்ல புதுசா வர்ற கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ், போன் நம்பர்லாம் குறிச்சு வச்சுக்கணும். அப்புறம் இந்த மேப் தான், இதெல்லாம் நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கிற இடம். இந்த சைட் இருக்கு பத்தியா, இதெல்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 250 ரூபா, இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் 150 ரூபா, இது 360, இது 540. இது அப்படியே ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு ரேட் இருக்கும். அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணும். சரியா? சரி மாமா. ஆமா, நீ காலேஜுக்கு ரொம்ப லேட்டா வந்திருப்ப, ரொம்ப டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். சரியா? மாமா நீங்க போய் நான் வாங்கிட்டு வரேன். ஹலோ, உட்காருங்க. இப்ப நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. சரியா?
மலையா இருக்க. உன் அக்காவும் இருக்காளே, வெள்ளைய வெள்ளை பணிகார மாதிரி. அவளை எனக்கு பிடிக்கல. உன்னை தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. சுகந்தி, உன்னை ஏன் நான் என் ஆஃபீஸுக்கு வர வச்சேன்னு தெரியுமா? பிஸ்னஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கா? நீயும் நானும் தனிமையாக இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காகத்தான். அப்படி தனிமையாக இருக்கும்போது தான் உன் காதலனை மறக்க வச்சு என்ன உன் காதலனை நினைக்க வைக்க முடியும். அதுதான் சிம்பிளாக ஒரு ட்ராமா பண்ணி உன்னை இங்கே வர வச்சேன். புரியுதா? सर्वं जयति सदमानं भवति शताय पुरुषतेन्द्रिय आयुस्सेवेन्द्रिय प्रतिष्ठति धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतशं वत्सरं दीर्घमायुः प्रसादं दीर्घायुष्मान् भव. சார், அர்ச்சனை தேங்கால பூவு இருக்கு பாத்தீங்களா? இனி உங்களுக்கு நல்ல காலம்தான். உங்க கல்யாண நாள் அதுவுமா இப்படி தேங்காவில பூ வந்திருக்கிறது பகவானுடைய அனுகிரகம். உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு தான் அர்த்தம். வாங்கிங்க, ரொம்ப சந்தோஷமா வாங்கிங்க. சர்வாபிஷ்ட பலசித்தி ரஸ்து. சாமி காசு போடுங்க. எடுங்க. அந்த 100 ரூபாயை போடுங்க. சேமமா இருங்க. வாங்க, கோயிலை சுத்திட்டு வந்துடலாம். என்னங்க, கொஞ்ச நேரம் அப்படி உட்காரலாமா? வாங்க. என்னங்க, நானும் காலையில இருந்தே பாத்துட்டு இருக்கேன். நம்ம கல்யாண நாள் அதுமா முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருக்கீங்க. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நினைச்சது எங்க நடக்காம போயிடுமோன்ற பயம் மனசுல இருக்கும்போது முகத்துல எப்படி சந்தோஷம் இருக்கும்? என்ன சொல்றீங்க? ஆமா அகிலா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஷேருக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. நான் தான் இன்னும் சல்லி காசு கூட ரெடி பண்ணல. எங்க, அதான் பேங்க்ல லோனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. எங்க, அவங்க கைய விரிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த நேரத்துல நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் உதவி பண்ணணுமா? எப்படி? அப்பா கிட்ட நான் பணம் கேட்டு வாங்கி தரட்டுமா? வேணா அகிலா. பின்ன உன்னோட நகையெல்லாம் எனக்கு தரணும். அந்த பேங்க்ல அடமானம் வச்சு பணத்தை வாங்கி பார்ட்னர்ஷிப் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் 6-7 மாசத்துல மீட்டு கொடுத்துறேன். என்னங்க நீங்க, நம்ம கல்யாண நாள் அதுமா எல்லா நகையும் கொடுன்னு கோயில வச்சு கேக்குறீங்க. இது உங்களுக்கே அபசகுணமா படல? இங்க பாரு அகிலா, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் இப்ப பாக்காத. நான் ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கேன். நகை இல்லாம என்னால பணம் புரட்ட முடியாது. என்னங்க ஒண்ணு பண்ண முடியாது? அதான் நான் அப்பா கிட்ட வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, பணத்தை வாங்கிக்க வேண்டியதானே? ரொம்ப பெருமையா வேணான்னு சொல்லிட்டீங்க. என்னடி பேசுற நீ? ஒவ்வொரு தடவையும் என்னுடைய சுய மரியாதையும் கௌரவத்தையும் விட்டுட்டு உன் அப்பங்கால வந்து விட சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது. உன் நகையை கொடு. ஏன் நகையா? ஏன் நகையெல்லாம் கூட எங்க அப்பா போட்டது தானே?
எதுக்குடி போட்டாரு? ஒவ்வொரு தடவையும் நீ விசேஷத்துக்கு போகும்போது உடம்பெல்லாம் நகையை போட்டு மினிக்கிட்டு தெரியவா? இல்ல, எனக்காக, நான் படிச்ச படிப்புக்காக போட்டாரு. அது மட்டும் இல்லடி, குடும்பத்துல ஏதாவது கஷ்ட நஷ்டம்னா கரை சேர்றதுக்காக தான் இதெல்லாம் போடுறது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. மறுபேச்சு பேசாம உன் நகையெல்லாம் என்கிட்ட கொடு. சரி, எதுக்கும் நான் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தரேன். என்னடி கேட்க போற? என் புருஷனால பணம் புரட்ட முடியல, என் நகையை கேட்கிறாரு, குடுக்கட்டுமான்னு கேட்க போறியா? இதை விட கேவலம் வேற எதுவும் இல்லடி எனக்கு. என்னங்க நீங்க? நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே வேணாண்டி. மாட்டீங்க. என் மேல நம்பிக்கை இல்லாம தான் உங்க அப்பா கிட்ட கேட்கணும்னு சொல்றேன். நான் என்ன குடிக்கிறதுக்கும் சீட் ஆடுறதுக்குமா பணம் கேட்கறேன்? உன்னையும் நம்ம பிள்ளைய நல்லா வாழ வைக்கணும் தாண்டி கேட்கறேன். அதை புரிஞ்சுக்காம பேசுறேன். வேணாம், நான் வேற எங்கேயாவது வேலைக்கு போய்க்கிறேன், விடு. எனக்கு எப்போ சொந்தமா தொழில் பண்ண தெம்பு இருக்கோ அப்ப நான் பண்ணிக்கிறேன். என்னங்க 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 இப்படி ஒரேடியா கோவப்பட்டா என்ன அர்த்தம்? என் நகைகள்லாம் பேங்க் லாக்கர்ல இருக்கு. நாளைக்கு அதை எடுத்து நானே அடகு வச்சு உங்களுக்கு பணமா தரேன். போதுமா? ம், சொல்லாத, செய்யு. என்ன? எப்பா, அப்போ அபிராமி சொன்னது மாதிரி இந்த 5 லட்சம் ரூபாய் செக்க எம்டிட்ட கொடுத்துட வேண்டியதானா? ஆமாண்டா, அதுதான் நியாயம். உனக்கு இந்த நியாயம் தான் தெரியுது ஒழிய உனக்கு இன்னொரு நியாயம் புரியவே மாட்டேங்குதே. என்ன புரியல? நம்ம அபிராமியோட வாழ்க்கையை தான் சொல்றேன். அவ வாழ்க்கைக்கு என்ன வழி? அதை இப்படி விட்டுற வேண்டியதானா? ஏண்டா, அவங்க தான் நம்ம மேல கோபத்தில் இருக்காங்க. நாம பொண்ணு பத்தவங்க சும்மா விட்டுற முடியுமா? அவங்க நம்ம வீட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னா கூட ஏமா நாம அவங்க வீட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாமா? பாத்தியா மகா எப்படி பேசுறான்னு? ஏண்டா, அந்த முயற்சியை நான் எடுக்காம இருப்பேனா? அபிராமி தான் புடிவாதமா வேண்டான்னு சொல்றாங்க. எப்போ அவ அப்படித்தான் சொல்லுவா. அதுக்காக நாம சும்மா இருக்க முடியுமா? நாம தான் சேர்த்து வைக்கணும். ஏமா தங்கச்சி, நான் சொல்றது சரிதானே? வாங்க எல்லாருமா போய் சிவகாமி அம்மட்ட பேசிட்டு வருவோம். ஏற்கனவே பார்த்து பேசியாச்சு. ஏற்கனவே பேசியாச்சா? ஆமாண்ணே, கோயில வச்சு பார்த்து பேசி அவமானப்பட்டு வந்ததுதான் மிச்சம். இது தெரிஞ்ச அபிராமி எங்களை ரொம்பவே கடிஞ்சு பேசிட்டா. அவ வாழ்க்கையில அவளை கேட்காம யாரும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்னு தீர்மானமா சொல்லிட்டானே. ஏமா, அவ ஏதோ வருத்தத்துல பேசியிருப்பா. ஏதோ கோபத்துல புருஷன் கட்டி சண்டை விட்டு பேசாம இருக்காங்க. அது அப்படியே பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? அப்படியே பேசாம இருந்தா அந்த பிரச்சனை தீர்த்துருமா? பேசாமலே இருந்தாலாவது பிரச்சனை தீரும்னு நம்பலாம். ஆனா நீ இருக்கியே, பிரச்சனையை கலப்பாம விடமாட்ட போல் இருக்கே. குத்து விளக்கு சைஸ்ல இருந்துகிட்டு குடும்பத்துல கொலை விழ வச்சிருவ போல் இருக்கே. ஏமா கௌரி, நீயாவது அபிராமிக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? என்னத்த புரிய வைக்கிறது? பெரியவங்க நீங்கெல்லாம் சொல்லியே அபிராமி கேட்க மாட்டேங்கிறா. இதுல நான் சொல்லியா கேட்க போறா? முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா ஒரு முடிவோட இருக்கிறவள எப்படி மாத்த முடியும்? ஆமாண்ட சும்மா, நீ சொன்னதெல்லாம் நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா அடுத்த அடியை வைக்கிறதுக்கே முடியலையே. முதல்ல அபிராமியோட மனசுல இருக்கிற வேதனையெல்லாம் மறையட்டும். அப்புறமா என்ன பண்ணணும்னு கலந்து பேசிக்குவோம். ஆண்டவன் இருக்காண்டா, நம்மளை கைவிட மாட்டான். இப்போ அபி சொன்ன மாதிரி இந்த செக்கை கொண்டு போய் எம்டி கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். வா. சரி, போயிட்டு வந்துடுறேன் மகா. வர்றோமா? ஒத்தாளா போய் 3 லட்சம் ரூபாய் பணத்தை தொலைச்சிங்க. இப்ப ஃப்ரெண்டோட போய் 5 லட்சம் ரூபாய் செக்க தொலைக்க போறீங்களா? போங்க போங்க. என் புள்ளைக்கு தரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, என் புள்ளைக்கு கிடைக்காத பணம் எக்கேடாவது கெட்டு போகட்டும். பெரிய நாயகி, என்ன சாப்பாடுலாம் ரெடியா? ம்.
கோட்டி எப்படி இருக்குங்க? சூப்பர். மாப்பிள, ம் காலையிலேயே சுகந்தி கிட்ட உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தனுப்பலான்னு தான் நினைச்சேன். அவ காலேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வரதுக்குள்ள சாப்பாடு நீத்து போயிடுமேன்னு தான் கொடுத்தனுப்பல. சரி, நானோ இல்ல பெரிய நாயகியோ எடுத்துட்டு வரலாம் தான் நினைச்சோம். டைம் போனதே தெரியல. வீட்டுக்குள்ள ஏதோ வேலை மேல வேலைன்னு பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம். அதான் உங்களை இந்த வேகாத வெயில்ல வர வச்சு சிரமப்படுத்திட்டோம். தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள. என்னத்த இத போய் யாரா தப்பா எடுத்துப்பாங்களா? இவ்வளவு டேஸ்டா சாப்பாடு கிடைக்கும்னா எவ்வளவு தூரம் வேணாலும் வந்து சாப்பிடலாம். அதுவும் என்கிட்ட பைக் இருக்கு. ஒரு முறுக்கு முறுக்குனா சர்ற நீங்க வந்து சேர போறேன். எனக்கு எந்த சிரமமும் கிடையாது. பெரிய நாய் சாம்பார் ஊத்து. டேய் கல்யாணம், என்னடா ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா. சரி, உடனே போய் கை கால் கழுவிட்டு வா. நீ சாப்பிட வா. மச்சான் வாங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க, பசிக்கல. கல்யாணம் நில்லு. டேய் இங்க வா. டேய் திரும்ப. டேய் கல்யாணம், என்னடா ரத்த காயமா இருக்கு? என்னடா ஆச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா. பைக்ல போகும்போது திடீர்னு நாய் குறுக்கால வந்துருச்சு. அதான் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, என்ன மச்சான் சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்ள. நாய் குறுக்கால வந்துச்சு. சடன் பிரேக் போட்டதுல திடீர்னு ஹேண்டில் இடிச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். நீங்க உட்காந்து சாப்பிடுங்க மாப்ள. என்னடா புள்ள நீ? ஏன்டா பார்த்து வரக்கூடாதா? ஏன்டா ஆஸ்பத்திரிக்கு போனியா? அந்த ஊசி எல்லாம் போட்டுக்கிட்டியா? அதெல்லாம் ஆச்சுமா. என்னமோ பாத்தீங்களா மாப்பிள? இத பாருங்க மாப்பிள, நீங்களும் பைக்ல வரும்போது வேகமா வரேன், இந்த மாதிரி முறுக்க வரேன்லாம் சொன்னீங்களா? அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. மெதுவாவே வாங்க மாப்பிள. சரி, நீ போய் கை கால் கழுவிட்டு சாப்பிடு வா போ. கல்யாணம் எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கியா சுந்தர்? நல்லா இருக்கேம்மா. ஏன்பா சுந்தர், ஆபீஸ்ல இவ்வளவு நேரம் உன்னோட தான் இருந்திருக்கான். இப்பதான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். உடனே அவன் எங்க கூட்டு போக இல்லம்மா, வந்துச்சு? நானே இன்னைக்கு ஆபீஸ் போலம்மா. யதார்த்தமா ஆபீஸ்க்கு போன் பண்ணா அங்க நடந்த கலாட்டாவை பத்தி சொன்னாங்க. கலாட்டாவா?